விஜய் கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லி ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில் சார்? டிஃப்ரெண்டா எனர்ஜி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள். ரசிகர்கள் இளைஞர்களாக தான் இருக்கிறார்கள். அதனால எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயும் வேண்டாம் ஏடிஎம்கேயும் வேண்டாம் சொல்றதுக்கு எப்பவுமே ஒரு 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 செக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இல்லவே கிடையாது. காலங்காலமாக இருக்கிறாங்க. அது ஒரு காலத்திலையும் அந்த வாக்கு வங்கி அறுவடை செய்வதற்கு சில முயற்சி செய்திருக்கிறார்கள். வெற்றி யாரும் அடைந்தது கிடையாது. அவருடைய ரசிகர்கள் இளைஞர்கள் அந்த ரசிகர் மத்தியில் ஒரு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி இருக்கிறது. ஆனால் அந்த எனர்ஜியே ஒரு வடிவமாக மாறி ஒரு தேர்தலில் வெற்றி பெறுமா என்று எனக்கு சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாக மற்றவர்கள் கணக்கு போடுவதை விட அவர் கொஞ்சம் என்னுடைய கணக்கில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார் என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் அதுவே வெற்றி வாக்குகளாக மாறும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கணிசமான வாக்குகள் இருக்கும் கண்டிப்பாக. நேர்மையான அதிகாரிகள் வந்து காவல்துறையில் வேலை செய்ய முடியுதுன்னு சொல்லி ஒரு உயர் அதிகாரியே வந்து தன்னோட உயர் அதிகாரிகளை வந்து குற்றம் சாட்டிட்டாங்க. இதை எப்படி பார்த்தோம்? பொலிட்டிக்கல் பிரஷர் போலீஸ் மேலே இருக்குன்றது ஒரு புதுசு கிடையாது. அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா போலீஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அடியில் தான் இருக்கு. நேர்மையான அதிகாரிகள் வேலை செய்ய முடியலன்னா அவர் வந்து அதை வந்து வெளிப்படையாக யார் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள், யார் சட்ட விரோதமாக அவர்களை செயல்பட சொன்னார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பொதுப்படையாக ஒரு குற்றச்சாட்டை மட்டும் சொன்னால் அது பத்தாது. செப்டம்பர் 4ஆம் தேதி ஓபிஎஸ் நடத்தக்கூடிய மாநாடு எப்படி சார் பார்க்குறீங்க மதுரையில்? ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் கட்சியுடைய தொண்டர்கள் இருப்பார்கள். ரெட்டலை இல்லாமல் யாரும் வெற்றி பெற்றது கிடையாது. செல்வி ஜெயலலிதா கூட ரெட்டலை இல்லாத பொழுது வெற்றி பெறவில்லை. ரெட்டலை அவர்களுக்கு வந்த பின்னர் தான் அவரே வெற்றி பெற்றார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமே ரெட்டலை தான். ரெட்டலை இல்லாதவர்கள் யாராவது தாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார்கள் அது வெற்றி அடையாதது என்பதுதான் என்னுடைய கருத்து. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு முக்கிய காரணமே முதல்வர் தான். ஏன் அவர் மேல வழக்கு போடாம ஆசிரியர் மேல எப்படி வழக்கு போடலாம் சொல்லி சீமான் வந்து கடும் கட்டணம் போலீஸாருக்கு. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, பார்ட் டைமா இருக்கிறவங்க, ஃபுல் டைமா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நிறைய குறைகள் இருக்கு. அதெல்லாம் பேசி தான் தீர்க்க வேண்டும். இதை வந்து முதலமைச்சர் தான் காரணம் அந்த பிரச்சனைக்கு சொல்ல முடியும். தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது வந்து எல்லா அரசாங்கங்களும் அரசியல் கட்சிகளும் தேர்தல் நிற்கும் போது பல வாக்குறுதிகளை தருவார்கள், வாடிக்கை தான். ஆனால் நடைமுறையில சிலதை அமல்படுத்த முடியாத நிலையில தள்ளப்படுவார்கள். அதை அமல்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுவது கிடையாது. அமல்படுத்த முடியவில்லை என்ற சில நடைமுறை சிக்கலில் சிக்கிக் கொள்வார்கள். அதனால் அப்படித்தான் பார்க்க வேண்டும். இன்னும் நேரடியாக ஆசிரியர்களை வஞ்சிப்பதற்காக முதல்வர் செயல்படுகிறார் என்று சொல்லும் குற்றச்சாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காமராஜரை பற்றிய சர்ச்சையில் திருச்சி சிவா எம்பி பேசினாரு. அதுக்கு கடுமையான கண்டனம் செல்வ பெருமையும் தெரிவிச்சாரு, கரூர் எம்பி ஜோதிமணியும் தெரிவித்தாங்க. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? இது வந்து ஒரு தேவையற்ற சர்ச்சை. முதல்ல வந்து சிவா வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, பலமுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்பொழுது கூட ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு சேர்மனாக இருக்கிறார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அவர் வந்து 2 முன்னாள் முதல்வர்களை பற்றி பேசியிருக்கிறார். அவர் ஒருத்தர் வந்து இன்னொரு முதல்வருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னு. அவங்க 2 பேரும் இல்லை. இப்போ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையற்ற சர்ச்சை. அவரும் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து விட்டார். முதலமைச்சர் அவர்களும் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்னர் என்னை பொறுத்தவரை இது ஒரு சர்ச்சை கிடையாது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய சார். நாமக்கல்ல வந்து கிட்னி திருட்டு பொதுமக்கள் மத்தியில் வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. அதை பற்றி இது ஆகிட்டு தான் இருக்கு. வறுமை தான் இது வந்து தள்ளுது. அப்புறமே இந்த மாதிரி மெடிக்கல் மால் ப்ராக்டிஸ் நிறையா நடக்குது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த மாதிரி நிறையா இந்த கிட்னி திருட்டுகளை முன்னாடி வந்து அவர்கள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெடிக்கல் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தகைய செயலில் ஈடுபட்ட மருத்துவர்களுடைய லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும். அதில் செயல்பட்ட மருத்துவமனைகளுக்கு சீல் வைக்க வேண்டும். திருவள்ளூரில் 10 வயது சிறுமி வந்து நேற்று வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. சமீப காலமாகவே திரும்பவும் தளர்ந்து அதை பற்றி சமுதாய பிரச்சனை. எல்லா சமுதாய பிரச்சனைக்கு சமுதாயத்திலிருந்து தான் தீர்வு காண வேண்டும். அரசாங்கம் குற்றம் ஏதாவது நடந்தால் அதற்கு உடனே விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் சமுதாய மாற்றம் வர வேண்டும். சமுதாயத்தில் விழிப்புணர்வு வரணும். சமுதாய தலைவர்கள் தான் அதை கொண்டு வர வேண்டும். The government is an administrative unit. It is not a moral teaching authority. ஸோ ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கம் அதெல்லாம் வர வேண்டும் என்றால் சமுதாயத்திலேருந்து வர வேண்டும். நம்ம வந்து வீட்டில் பசங்களை வளர்க்கும் போது அவர்களை பெண்களை மதிக்கின்ற அளவில் அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். பெண்களும் ஆண்களும் சமம் என்று சொல்ல வேண்டும். இப்படிலாம் பண்ணலாம். அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி யாராவது குற்றம் நடந்திருந்தால் உடனே விசாரிக்கலாம். விசாரித்து உடனே யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே அரசாங்கம் தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எந்த அரசாங்கத்தால் எல்லா குற்றத்தையும் தடுக்க முடியாது. குறிப்பாக இந்த கிரைம்ஸ் ஆஃப் பேஷனை அரசாங்கத்தால் தடுக்கவே முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.